ஹாய் ஆல். இது வந்து ப்ரொனவுன்சியேஷன் பேட்டிலோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க அத பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப நம்ம வேர்ட்ஸுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து தம். இன்னொரு வேர்டு வந்து தம். இதில இந்த தம் அப்படிங்கிறது அந்த ஏரோட சவுண்ட் வர்றத நீங்க பார்க்க முடியும். ஆனா தமிழ்ல வந்து நம்ம 2க்குமே தம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ தம் அப்படின்னா சக்தி, பலம்னு அர்த்தம். தம் அப்படின்னா பெரிய சத்தம். இந்த பட்டாசு சத்தம், பாம் சத்தம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தம், தம். ஸோ இதோட சென்டென்சஸ் என்னன்னு பார்க்கலாம். உஸ்மே பஹுத் தம் ஹை. உஸ்மே பஹுத் தம் ஹை அப்படின்னா அவனிடம் மிகுந்த சக்தி இருக்கிறது, அவனிடம் மிகுந்த பலம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இதுல பாருங்க, உஸ்மேனா அவனிடம், பஹுத்னா மிகுந்த, தம் அப்படின்னா சக்தின்னு அர்த்தம். ஸோ அவனிடம் மிகுந்த பலம் உள்ளது. இங்க நான் ஏன் தம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன்னா ப்ரொனவுன்சியேஷன் கரெக்ட் ஆகணுங்கிறதுக்காக. ஸோ இது இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. पटाखे की धम बहुत तेज है. पटाखे की धम बहुत தேஜ் ஹே அப்படின்னா பட்டாசினுடைய சத்தம் மிகவும் உரக்க சத்தமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த தம்மோட அர்த்தம் பெரிய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பட்டாக்கே கி தம் பஹுத் தேஜ் ஹே. இதை வந்து நம்ம தம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்த வேர்டு பாருங்க, தால், தால். இந்த தால் சொல்லும்போது இதுல அந்த ஒரு ஏர் சவுண்ட் ஒண்ணு வருது இல்லையா? ஸோ தால் அப்படின்னா தாளம்னு அர்த்தம். அதே இது தால் அப்படின்னா தட்டு, பிளேட்டுன்னு அர்த்தம். ஆனா தமிழ்ல பாருங்கங்க, நம்ம ரெண்டையுமே தால்ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனா அதனுடைய ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷன் வேற வேற. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, இஸ் கானே கா தால் பஹுத் அச்சா ஹை. இஸ் கானே கா தால் பஹுத் அச்சா ஹை அப்படின்னா இந்த பாட்டின் தாளம் மிகவும் நன்றாக உள்ளது அப்படின்ட்டு அர்த்தம். இதுல இஸ் கானா அப்படின்னா இந்த பாட்டுன்னு அர்த்தம். தால் அப்படின்னா தாளம்னு அர்த்தம். பஹுத் அச்சா ஹை அப்படின்னா மிகவும் நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல தால் அப்படிங்கிறது வந்துட்டு தாளம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தாதி நே மிட்டாய் தால் மே ரக்கி. தாதி நே மிட்டாயி தால் மே ரக்கி. இந்த தால்ல அந்த ஒரு ஏர் சவுண்ட் வருது இல்லையா, ஒரு காட்டினுடைய சவுண்ட் வருது. அப்படின்னா பாட்டி இனிப்பை தட்டில் வைத்தார்கள். இந்த இடத்துல வர்ற தால் அப்படிங்கிறது வந்துட்டு தட்டுன்னு அர்த்தம். ஸோ நான் இதையே இங்கே இங்கிலீஷில் தால்னு எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த ஏரோட ப்ரொனவுன்சியேஷனோட இந்த தாலை நீங்கள் சொல்ல முடியும். தால்னா தட்டு. அடுத்த வேர்டு பாருங்கள், கல், கல். கல்லுங்கிறது நம்ம நார்மலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். கல் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏர் சவுண்டோட காவை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். கல். கல் அப்படின்னா நேற்று அல்லது நாளைன்னு அர்த்தம். கல் அப்படின்னா கெட்டவன் அர்த்தம். ஸோ இதை எப்படி நேற்று நாளை தீர்மானிக்கலாம் அப்படின்னா சென்டென்ஸில் வர்ற டென்ஸை வச்சு தான் இந்த கல்லுங்கிறது நேற்றா நாளையான்னு சொல்லி தீர்மானிக்கணும். அதே மாதிரி கல், இந்த ஏர் சவுண்டோட வர்ற கல் அப்படின்னா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதில் வர்ற சென்டென்சஸ் பார்க்கலாம். கல் மே ஸ்கூல் கயா தா. கல் மே ஸ்கூல் கயா தா அப்படின்னா நேற்று நான் பள்ளிக்கு சென்றேன். அப்படின்னா கல்லுனா இந்த இடத்துல தா வந்தனால நேற்றுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம தாவை வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து மே ஸ்கூல் கயாத்தா அப்படின்னா நான் பள்ளிக்கு சென்றேன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கல் வியக்தி ஹமேஷா दूसरों को परेशान करता है. खल व्यक्ति हमेशा दूसरों को परेशान करता है. खल व्यक्ति அப்படின்னா கெட்டவன் அர்த்தம். ஹமேஷா दूसरों को परेशान करता है அப்படின்னா எப்பவுமே மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறான். இந்த இடத்துல பரேஷான் அப்படின்னா தொந்தரவுன்னு அர்த்தம். தூசுரோம் அப்படின்னா மற்றவர்களுக்குன்னு அர்த்தம். கல் வியக்தி दूसरों को परेशान करता है. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேர்டையுமே பக்கத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து கல்னு சொல்றோம். அப்படின்னா கல்னா நேற்று அல்லது நாளைன்னு அர்த்தம். செகண்ட் வேர்டு வந்து கல் அப்படின்னா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக உச்சரிப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹிந்தி கான்சனன்ஸோட உச்சரிப்பு முறை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னொரு வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது. பட் நீங்கள் இன்னொரு தடவை வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹிந்தி எழுத்துக்களோட உச்சரிப்பு முறையை வந்து நம்ம இன்னொரு வீடியோவா எடுத்து போடலாம். ஸோ உங்களுக்கு ஹிந்தி கான்சனன்ஸ் உச்சரிப்பு முறை வேணுமாங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.